இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணணும்னு குள்ளாய் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு செட் ஆகலாம். வண்டியில் முன்னெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுனா. ஆனால் இப்போ போயிட்டு வந்ததுலேருந்து சுத்தம் ஒன்றுமே பண்ண முடியலங்க. முதுகெல்லாம் தாங்க இருந்தான். திடீர்னு எப்போ பாரு அடிக்கடி நைட் டைமில் எப்போவுமே கிளம்ப சொன்னால் 7 மணிக்கு கிளம்ப சொன்னால் 9 மணிக்கு வீட்டை விட்டு வரா. வாசிக்கிறோம். திடீர்னு எடுத்த முடிவு தாங்க. வாங்க அப்படியே போகிற வழியில் எங்கே போகிறோம் என்னன்னு பார்க்கலாம். அவனே எடுத்து டக்கின் பண்ணிட்டான் இந்த ஸ்டைலாம். போலாமா? நல்லா இருக்கு. ஆமாங்க, பசிக்குன்னு இட்லி வாங்க போயிருக்கா. வாங்கிட்டோ வரேன். அவன் வந்தாச்சு, அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஏம்மா என்னம்மா நூலை சுற்றிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இட்லி சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதான். கிளம்ப வேண்டியதானே? சரி போலாமா? அது வருத்தப்படாத, வாங்கிட்டேன், வா போலாம். பூட்டு வாங்க போறாங்க. அடுத்து பூட்டு வேணுமா? சின்ன பூட்டா கொடுங்கண்ணே. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. போய் பூட்டுக்கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அரிசி வாங்க போறோங்க, சாப்பாடு. எங்க ஊர் மளிகை கடையில வாங்க. ஆமா, சரி போய் வாங்கிட்டு வரலாம். அப்படியே 2 ஜூஸ் வேண்டாம் 10 ரூபாயில. ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் வலின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா, கிட்டத்தட்ட 1 வாரமாக சொல்கிறாங்க. என்னால் வர முடியல. அப்புறம் நான் வேலைக்கு போயிருந்தேன். சரி 2 நாள் கொஞ்சம் கையில் அமௌண்ட் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கேயும் பெருசாலாம் கூட்டு போனாங்க, ஜிஹெச்சி தான் கூட்டு போனால். ஹோமியோபதியில் காமிச்சிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு ஊசி போட்டாங்க. அப்புறம் அவங்க கறி சாப்பிட்ற முன்னாடி தட்டுக்கு கறி வேணும்னாங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டு தான். நாங்கள் நேற்று தானே சாப்பிட்டோம் பிரியாணி, அதனால் எங்களுக்கு இப்போ அவ்வளோக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவங்க சாப்பிடுவாங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சும்மா தோட்டத்தை ஒரு விசிட் காட்டுறேன். இதுங்க இந்த செம்பருத்தி மரம்லாம் வச்சு 7 வருஷம் 8 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணத்தில் குட்டியாக எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம்லாம் வச்சு இதுவும் ஒரு 6-7 வருஷம் ஆகுது. சரியாக பராமரிக்கல, கொலை போட்டு கொலை வேஸ்ட்டாகவும் போயிருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு கட்டை எடுத்து போய் நம்ம வீட்டில் வச்சோம், புழைச்சிச்சு. இப்போ திரும்ப போகும்போது இன்னும் ஒரு கட்டை இருந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த வாழைக்கன்று ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இடம் கொஞ்சம் கிடக்கு, அங்கே போய் வச்சோம்னா மண் சரிவு இல்லாமல் இருக்கும். அதுக்காக எடுத்துகிட்டு போகணுங்க. குள்ளாய் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குழம்பு வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்படியே சாப்பிட்டு நாங்கள் கிளம்ப வேண்டியதான். எங்கள் அம்மா அதுக்குள்ளே தூங்குறாங்க. அப்புறம் கிளம்பிட்டோம்மா நானே கிளம்ப. எங்கள் அம்மா ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரியே பார்க்குறாங்க. அவங்கள தான் கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்றுதாம்மா அவ்வளோ நேரம் கேட்டிருந்தேன். ஓ இல்லைம்மா, ஊருக்கு கிளம்பிட்டான்னு நான் மணி ஆயிடுச்சு. நான் கிளம்பிட்டா 3 மணிக்கே போனால் தான் 5 மணிக்கு வீட்டுக்கு போகலாம். அதுதான் கேட்குறேன். சரி வச்சுங்க, ஊருக்கு கிளம்பியாச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகலங்க. வண்டி எப்போ பார்த்தாலும் பழி வாங்குறதா அதுக்கு வேலை. எப்படி போகிறதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 15 நிமிஷமா ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. எங்கள் அம்மா வந்து டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காங்க, கட்டிங் பிளேயர். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு வந்து மாத்திரை போட்டிருக்கான் சிவா. திரும்ப ஜுரம் ஆரம்பிக்குது. அதான் மாத்திரையை போட்டு ஆகிட்டே இருந்தானா, சக்கரை கொஞ்சமாக அள்ளி வாயில் கொடுத்துருக்கான். நல்லா தாங்க இருந்தான். திடீர்னு எப்போ பாரு அடிக்கடி நைட் டைம்ல வாந்தி எடுக்கிறான். என்னன்னே தெரியல. நேற்று நைட்டுமே திடீர்னு எழுந்திரிச்சான். அது என்ன பிரச்சனைன்னு காசு வரும்போது போய் செக் பண்ணிட்டு வரணும். அப்புறம் பாருங்க, அவன் சட்டை என்ன ஸ்டேஜில் ஆகிட்டான் பார்த்தீங்களா. அவனுக்கு இதனால தான் புது ட்ரெஸ் எதுவுமே போடுறான். ஒயிட்டே அவனுக்கு செட் ஆகுது. ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டோம். குழந்தைங்கனாலே அப்படிதான். மாத்திரை கரைச்சி போட்டவங்க டானிக்கு கிட்டத்தட்ட 1.5 வாரமா போடுறேன். சுத்தமா சளி கொஞ்சம் கூட குறையல. மாத்திரைக்கு தான் இப்பெல்லாம் பெரிய பிள்ளை 4 வயசு ஆயிடுச்சுல, அதனால இந்த மாதிரி டேப்லெட் தான் அவனுக்கு. சிறப்போ லிக்விட் டாக்ஸ்லாம் எதுவும் வேலை செய்ய தான் கொடுக்குறாங்க. ஆமா, நல்லாதாங்க விளையாண்டா. இப்படி நைட் டைம்ல இதாகுது. ஜிஹெச்ல கேட்டதுக்கு இப்ப இது காத்து வெயில் மழைலாம் கொஞ்சம் மாறி மாறி வர்றதுனால கொஞ்சம் வெளியிலலாம் விடாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு ஒரு 2 வாழைக்கட்டை எடுத்துகிட்டு வந்தேங்க. வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக சுற்றி போடணும். பாத்ரூமுக்கும் மறைவாக இருக்கும். தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகிற தண்ணியை வச்சு அது நல்லா வளர்க்குன்றதுனால எடுத்து வச்சுருக்கேன். இருங்க காட்டுறேன். இந்த 2 கட்டை தான் எடுத்து வந்தேன். பூவம்பழம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். மரமும் ரொம்ப பெருசாக வரும். இப்போ பாட்டி காலிலேருந்து வாவான்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல. போய் அவங்கள பார்த்துட்டு வரணும். இங்கே ரயில்வேட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. பாட்டி வீட்டு போகலான்னு போனேங்க. ஒரு பையன் நாயை கொண்டு விடலான்ட்டு போனானா எங்கேயாவது. மழை டைம் வர எப்படி செத்துரும். அதான் கூட நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான் என்கிட்ட. காட்டுப்பா. அவெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டா, பழகிடுவோம். அந்த பாருங்க, சிவா போட்டு குடிச்சுக்கிட்டே இருப்பான். குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியாது. போட்டு அழுத்துவோம், மேல ஏறி உட்காரும். மேலேயே தான் படுக்குறியா? பெட்டு தான் ரெடி பண்ணுமா?
இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணணும்னு குள்ளாய் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு செட் ஆகலாம். நல்லா பெரிய பெரிய கண்ணாடில் பண்ணால் தான் நல்லா இருக்க மாட்டேன். சரி வா வீடியோ நம்ம அங்கே பாருங்க. இங்கே ஒருத்தன் என்ன பண்ணுறான் பாருங்க. டேய் இங்கே போறா. சரி அவன் தூங்குறான். வா உங்களுக்கு எப்படியும் தெரியும் நான் எதுக்கு போனேன்னா அம்பாரம் போனாங்க. பாட்டி உடம்பு சரியில்லை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இவனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால போய் சேர்த்து தப்பில் 2 பேருக்கு ஒரே வழியாக உடம்ப பார்த்து கூப்பிட்டு வந்தாச்சுங்க. அதான் வீட்டுக்கு வந்த உடனே பொழுது போற நேரத்துல அது இதில் என்னன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு எடுத்த முடிவு தான். இதுக்குள்ளே என்ன சொன்னால் வா அவங்க ரொம்ப நாளாக போவே இல்லை. நம்ம நானும் உண்மையாக போய் 2 மாதம் ஆகுதுங்க. போகல நம்ம கையில் போனால் இல்லாமல் அங்கே என்ன சும்மா போயிட்டுன்னு அதனால் போகல. திடீர்னு தோணுச்சு சரி போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டிங்கன்னா குள்ளாய் இழுத்து பேசுகிற மாதிரி இருக்குது. நார்மலாக இல்லைங்க அவன் நார்மலாகவே அப்படி தான். நான் லவ் பண்ணும்போது ஏன் தினேஷ் வான் தினேஷ் அப்படி தான் பேசுவோம். அதனால் எனக்கு இது புதுசாக பார்க்குறவங்க அப்படி இருக்கும். உண்மை அவளோட கேரக்டரே அதுதான். இன்னும் சொல்ல போனால் யார் வீட்டுக்கு போக மாட்டா யார்ட்டையும் பேச மாட்டா. அந்த 5 வருஷம் இங்கே இருந்திருக்கா. இவ என் முன்னாடி தாங்கிறது இங்கே நிறையா பேருக்கு தெரியாது. வீடியோ மூலயமா தான் தெரியும். ஏன்னா இந்த வீட்டை விட்டு வெளில போனதில்லை. செவத்துக்குள்ளே தான் இருப்பாள். இந்த ஏற்று வீட்டில் அன்றைக்கி உட்காந்தா பார்த்தீங்களா அதுவே ரேராக தான் போவாள். என்னை கேட்பா பர்மிஷனை போட்டுமா வேணாமான்னு கேட்டு தான் போவாள். அந்த அளவுக்கு வந்து இல்லை அன்னைக்கு உட்காந்துருந்தேன்ல அதை பார்த்துட்டு பரவாயில்லையே வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்க. அன்னைக்கு சிவா ஸ்கூலுக்கு சாயங்காலம் வேன் வர ஆரம்பிச்சிச்சுன்னு போனோம்ல 2 பேரும். அப்ப அந்த அக்கா யதார்த்தமா வந்தாங்க. பார்த்தேன்னா பேசுவேன். இதுக்காகவே நியாயம் பேசுறதுக்காகவே போக மாட்டேன். அது ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல பழக்கம் அதிகமாக யார்த்தையும். ஆனால் அம்பாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே எழுத்து வீட்டில் பழனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் கதை அடிப்பாங்க போனா. நான் பிறந்த ஊர் அதனால சின்ன வயசுல இருந்தே பழகின ஊர் அதனால அங்க நல்லா வாய் அடிப்பேன். இப்பவுமே இன்னும் 8ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆனே போயிடுவாங்க. 2 மாதம் இனிமேல் அங்கே தான் சிவா ஸ்கூல். 8ஆம் மாதம் இல்லை 9ஆவது மாதம் போகும். 8ஆம் மாதம் கடைசியில் அங்கே போயிடுவோம். ஏன்னா அப்புறம் இழுத்து தான் பேசி இப்போ கூட வீடியோவில் அப்படி தான் பேசியிருப்பா. அதனால் நீங்கள் வந்து புதுசாக பார்க்கணும் அப்படி தெரியும். நீங்கள் சேனல் ரெகுலராக பார்த்தா தெரியும் எங்களோட கேரக்டர்னால் நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னு. அப்புறம் வண்டியில் முன்னெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுன்னா. ஆனால் இப்போ போயிட்டு வந்தது வந்து சுத்தம் ஒன்றுமே பண்ண முடியலங்க. முதுகெலும்புலாம் வலிக்குது, காலு கையெல்லாம் குறைக்குதா இருந்தாலும் நான் அவன்கிட்ட உட்காந்துக்கிட்ட வந்து அந்த நாய்க்குட்டிக்கு போய் பால் வாங்கிட்டு வந்து அவரே காய்ச்சி ஊற்றி வைக்க போகிறாரு. அது என்ன சாப்பிடணும்னு தெரியல. சின்ன அடுப்புல நாய்க்குட்டி ரொம்ப நாளாக வளர்க்கணும்னு ஆசைங்க. வளர்த்து ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தா அது திருநாய் ஆயிடுச்சு. எதையாவது கொஞ்சம் வச்சுருந்தா வீட்டில் குள்ளாய்க்கு துணையாக இருக்கும். நானே எங்கே வெளில போகும்போது யாராவது வந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்ல. அதுக்காக நான் வேணான்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு டைமுங்க பனிக்காலம் தானேம்மா அது உடம்புக்கு கம்மியாக இருந்துச்சு பிள்ளை. அதுக்கெல்லாம் என்ன ஒரு 4-5 நாய் தூக்கிட்டு வந்தாருங்க. நான் இதே போல குட்டி தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் செத்துருன்னு எல்லாமே செத்து. 1 மாசத்துல 4-5 நாய் வீட்டுல செத்து போச்சு. அப்படியே மனசே கஷ்டமா. நானும் நல்லா தான் கவனிச்சுக்கிட்டோம். பால் எல்லாம் கட்ட கொடுத்தோம். அந்த சீசன் ஒத்துக்கல. அதனால இந்த வாட்டி ஒரு 2 மாசம் எங்களுக்கு ரூம் அப்பெல்லாம் ரொம்ப சின்னது. இங்க வீடுலாம் ஒழுகும். இந்த ரூம் இல்ல அப்ப அந்த ஒரு ரூம் தான். அது உள்ளே போட்டா ரொம்ப ஸ்மெல் அடிச்சு. உள்ளேயெல்லாம் முடிஞ்ச அளவு போட்டு பார்த்தோம். ஆனா எங்களால முடியல, தாக்கு பிடிக்க முடியல. ஸ்மெல் அடிக்கிறது வெளியில ஒரு இது ரெடி பண்ணி தான் விட்டோம். அதனால அதற்கு பனியெல்லாம் தாங்க முடியல, இறந்து போச்சு. அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. இது நான் இந்த பாலை பார்த்துருந்தேன் பொங்கலுங்க. ஏன்னா அது இந்த சின்ன அடுப்பில் வச்சிருக்கனால ஸ்லோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் என்ன அவ்வளோதாங்க. போயிட்டு வந்தோம். அவங்களையும் ஹாஸ்பிட்டலில் காட்டோம். சிவாவும் பார்த்தோம். வீட்டில் அதோட வந்து உட்காந்துருக்கோம். கமெண்ட்ல எனக்கு உண்மையான கமெண்ட் படிச்ச உடனே ஐயோ நான் யதார்த்தமா தான் போய் உட்காந்தேன். சும்மா சிவா ஸ்கூலுக்கு இப்போ காலையில எந்த டைமுக்கு போனால் கரெக்டாக 9 மணிக்கு போவேன். 9:30க்குள்ள உள்ள வந்து அடைஞ்சிருவேன். திரும்ப 3:50 காட்டம் வெளியில போவேன். திரும்ப 4 மணிக்குள்ள உள்ள வந்து அடைஞ்சிருவேன். அதுதான் என்னோட டைம். அதுக்குள்ள வெளில நின்று தெரிஞ்சவங்க அந்த பக்கத்து வீட்டு அக்கா நின்னாங்கன்னா பேசுவேன். அதுக்கு அப்புறம்லாம் நான் வெளியிலேயே வரமாட்டேன். இந்த மத்தியான டைம்ல நைட் டைம்லாம் வெளியே போவேன். அதாங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு எனக்கு கடன்லாம் ஓரளவுக்கு சுருங்கிட்டே வருது. கொஞ்சம் கடன்லாம் முடிஞ்ச உடனே டியூவில் போட்டு குள்ளாய்க்கு ஒரு டிவி ஒரு ஃப்ரிட்ஜு இது மெயினாக வாங்கி வைக்கணும். மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அது வேஸ்ட் தாங்க. 350 ரூபா பண்ணி ஃபோன் பேச மாட்டா யார்ட்டையும். அவங்க அம்மாட்ட தான் பேச போகிறான். நெட்டும் யூஸ் பண்ண மாட்டா. அது ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த 350 ரூபாய்க்கு வேறு ஏதாவது பொருள் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் ரீசார்ஜ் பண்ணல. அதான் காரணம். அதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணுங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜ் டிவி அப்படியே ஸ்டூடியோ செட்டப் மாதிரி மாற்றணும். ஸ்க்ரீன் வாங்கணும். நிறைய இருக்குது. ஒன்று ஒன்றா பண்ணணும். ஃபோன் டியூ முடிஞ்சிச்சு. அதனால ஃபோன் டியூவில் திரும்ப டியூலாம் இப்போதைக்கு வேணாம். டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வர்றப்ப. ஏன்னா இந்த டைமில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்றக்கூடாது. ஏற்கனவே நிறைய தலையில் பிரச்சனை இருக்குது. டெலிவரிக்கு பணம் ரெடி பண்ணணும். இவனுக்கு ஃபீஸ் கட்டணும் அது இதுன்னு. ஏன்னா பாதி ஃபீஸ் கட்டிட்டோம். அது கொஞ்சம் சேர்க்கணும்ல. அதனால் எதுவும் சுமையை ஏற்றி வேணான்ட்டு கொஞ்சம் ஓடிட்டுருக்கேன். அப்புறம் வேலையும் கொஞ்சம் டிமாண்டாக இருக்குங்க. அதுதான் பிரச்சனை. இங்கே லோக்கல்லலாம் வேலைக்கு போனால் செட் ஆகாது. சம்பளம் கம்மியாக தருவாங்க. அழைச்சி அடிப்பாங்க. நைட்டு 7 ஆகிடும். நம்ம போகிறது நேரம் அங்கே போனோமா வேலை போனோமா 5:30 6 மணி கலைஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா நிம்மதியாக இருக்கும்.
வேலை இல்லாத அன்றைக்கி வீடியோ போட்டோமா அப்படி தான் நான் உழைப்பு ஓட்டிகிட்ருக்கேன். அதனால் எந்த ஒரு இது எனக்கும் பெருசாக கஷ்டம்லாம் தெரியல. சமாளித்து தான் ஆகணும். அப்புறம் இதுதான் வாழ்க்கைன்னு ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இது பண்ண முடியாது. அவ்வளோதாங்க. புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.